இரவு உணவுக்கு சப்பாத்தியும் காய்கறி குருமாவும் இருந்தது. ஆனந்துக்கு மிகவும் பிடித்த உணவு வகைகளில் ஒன்று. ஆனால் அவனது முகத்தில் அதற்கான மகிழ்ச்சி தெரியவில்லை. தட்டில் விழுந்த சூடான சப்பாத்தியிலிருந்து ஆவி பறந்து கொண்டிருந்தது. அதற்கு அப்பால் மேசையின் எதிர்ப்புறத்தில் அமர்ந்திருந்த லட்சுமியை அவன் பார்க்கவே இல்லை. அவனது உலகம் அவனது கையில் இருந்த மொபைல் போனின் குளிர்ந்த கண்ணாடி திரையில் மட்டுமே இருந்தது. இன்ஸ்டாகிராமில் உள்ள வண்ணமயமான படங்கள் அவனது விரல் நுனியில் மேல் நோக்கி ஓடின. நண்பர்களின் ஐரோப்பிய பயண அனுபவங்கள், சக பணியாளர்களின் புதிய காரின் பளபளப்பு, உறவினர்களின் குழந்தைகளின் பட்டமளிப்பு விழாக்கள். ஒவ்வொரு படமும் அவனது மனதில் ஒரு பாரத்தை சேர்த்தது. சப்பாத்தி இன்னொரு எடுத்துக்கலாமா? லக்ஷ்மியின் குரல் ஒரு தடையாக அவனது எண்ணங்களுக்கு இடையில் வந்தது. அவன் தலையை உயர்த்தாமல் முணுமுணுத்தான். இன்னைக்கு ஆபீஸில் என்னாச்சு? ஒரு விஷமம் போல இருக்கு. காலையில் போகும்போது நல்ல மூடில் இருந்தே இல்லையா? அவள் மீண்டும் கேட்டாள். அவளது குரலில் உண்மையான கவலை இருந்தது. அவனது முகம் கனமானது. அந்த கேள்வி அவனது மனதில் உள்ள காயத்தை தொட்டது. இன்று பிரகாஷுக்கு தான் அந்த பதவி உயர்வு கிடைத்தது. 3 வருடங்களாக அவன் எதிர்பார்த்திருந்த திட்டத் தலைவர் பதவி. பிரகாஷ் எல்லோருக்கும் ட்ரீட் கொடுப்பதையும் கொண்டாடுவதையும் குறித்த படங்கள் வாட்ஸ்ஆப்பில் நிரம்பி வழிந்தன. யாரும் தன்னை பற்றி நினைக்கவில்லை. தோல்வியடைந்தவன். அந்த வார்த்தை அவனது மனதில் ஒலித்தது. ஒண்ணுமில்லை, அவன் கனமாகச் சொன்னான். அந்த பேச்சு அங்கே முறிந்து போக வேண்டும் என்பதற்காகவே அந்த கடுமையான தொனி. லக்ஷ்மிக்கு விஷயம் புரிந்தது. அவள் பிறகு ஒன்றும் கேட்கவில்லை. எழுந்து சென்று இன்னொரு சப்பாத்தியை அவனது தட்டில் வைத்தாள். ஆபீஸில் ஏதோ ஒரு விஷயம் அவனது மகிழ்ச்சியை கெடுத்திருக்கிறது என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அவன் அதை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை என்றால் கட்டாயப்படுத்துவது மேலும் கோபத்தை உண்டாக்கும். 15 வருட வாழ்க்கை அவளுக்கு கற்றுத்தந்த பாடங்களில் ஒன்று அதுதான். அப்போது மகள் அஞ்சலி அங்கு வந்தாள். +2 படிக்கும் அவளுக்கு விஷயங்கள் வேகமாக புரியும். அப்பாவின் முகபாவனையும் அம்மாவின் மௌனமும் பார்த்து அவள் கேட்டாள், என்னப்பா, இன்னைக்கும் உலகப்போர் முடிஞ்சிருக்கு போல? நீ போய் படிக்க பாரு, ஆனந்த் மகளிடம் கத்தினான். ஓ, ஆரம்பிச்சாச்சு என்று முணுமுணுத்தபடி அவள் தன் தட்டை எடுத்து அறைக்கு சென்றாள். இளைய மகன் மனு ஓடி வந்து அவனது கழுத்தை கட்டிப்பிடித்தான். அப்பா, நாளைக்கு ஸ்கூலில் ஃபாதர்ஸ் டே கொண்டாட்டம் இருக்கு. அப்பா வருவீங்களா? அந்த அப்பாவி கேள்விக்கு முன்பு மட்டும் அவனது முகம் சிறிது தெளிந்தது. அவன் மகனை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டான். அப்பா, வரேண்டா. இந்த ஒரு காட்சி மட்டுமே அந்த வீட்டில் லக்ஷ்மியின் மனதுக்கு ஆறுதல் அளித்தது. வேறு யாரிடமும் பாசம் காட்டாவிட்டாலும் மகனிடம் அவனது அன்பு அவளை எப்போதும் ஆச்சரியப்படுத்தியது. இரவு உணவு முடிந்து பாத்திரங்களுடன் லட்சுமி சமையலறைக்கு சென்றபோது ஆனந்த் கைகழுவி நேராக படுக்கையறைக்கு சென்றான். கதவு மூடப்படும் ஒலி கேட்டபோது லட்சுமியின் மனதில் ஒரு பிடிப்பு உண்டாயிற்று. அவனிடமிருந்துதான் எவ்வளவு தொலைவில் இருக்கிறோம். ஒரே வீட்டில் ஒரே அறையில் 2 அந்நியர்களைப் போல. அறையின் குளிரில் மொபைல் வெளிச்சத்தில் முகத்தை புதைத்திருக்கும்போது ஆனந்தின் நினைவுகள் கல்லூரி காலத்திற்கு பயணித்தன. அப்போது அவனுக்கு ஒரு காதல் இருந்தது, நீலிமா. நவீன எண்ணங்களுடன் உலகை கைப்பற்ற நடக்கும் ஒரு பெண். பயணங்களையும் புத்தகங்களையும் பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பவள். அவளுடன் இருக்கும் வாழ்க்கை ஒரு சாகச பயணம் போல இருக்கும் என்று அவன் கனவு கண்டிருந்தான். ஆனால் வீட்டுக்காரர்களின் வற்புறுத்தலும் வேலையின் நிச்சயமின்மையும் அவனை ஒரு பாவமான பெண்ணை மனைவியாக்க வைத்தது. லட்சுமி ஒரு நல்ல மனைவி, அதில் சந்தேகமில்லை, ஒரு நல்ல தாயும். ஆனால் அவளால் ஒருபோதும் அவனது உலகத்திற்கு வர முடியவில்லை. அவனது கனவுகளின் வேகம் அவளிடம் இல்லை. அவனது எண்ணங்கள் ஒரு வாட்ஸ்ஆப் அறிவிப்பால் தடைப்பட்டன. பிரகாஷ் அனுப்பியது. Bro, sorry I couldn't call. Hope you are okay with the decision. Let's catch up tomorrow. தோல்வியடைந்தவனுக்கு ஆறுதல். ஆனந்துக்கு அவமதிப்பு தோன்றியது. அவன் மொபைலை அணைக்க முயலும்போது மின்னஞ்சலில் ஒரு புதிய அறிவிப்பு கண்ணில் பட்டது. ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸ் மைனஸ் கிக் ஆஃப் மீட்டிங் ஷெட்யூல்ட். கம்பெனியின் மிக புதிய திட்டமாக இருந்தது. தனது திறமையில் நம்பிக்கை இருந்ததால் அதன் தலைமை அவனுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தான். ஆனால் பதவி உயர்வு பறிபோனதால் அது நழுவியது. வீண் என்று தெரிந்தாலும் அவன் அந்த மின்னஞ்சலை திறந்தான். மீட்டிங்கில் பங்கேற்பவர்களின் பெயர்களை ஒவ்வொன்றாக வாசித்தான். மேலாளர், மற்ற துறை தலைவர்கள். திடீரென ஒரு பெயரில் அவனது கண்கள் தடைப்பட்டன. ரியா மெனோன், ஃப்ரீலான்ஸ் உத்தி ஆலோசகர்.
பெயருடன் அவளது சுயவிவர இணைப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆர்வத்தால் அவன் அந்த இணைப்பை கிளிக் செய்தான். லிங்க்டின் சுயவிவரம் திறந்தது. புன்னகைக்கும் முகத்துடன் ஆத்மவிசுவாசம் பொங்கும் ஒரு இளம் பெண். அவளது சுயவிவர விவரங்களை அவன் ஒரே மூச்சில் வாசித்தான். IIM பட்டதாரி, மும்பையிலும் பெங்களூரிலும் உள்ள பல பெரிய கம்பெனிகளில் பணியாற்றிய அனுபவம். இப்போது ஃப்ரீலான்ஸ் ஆலோசகராக பணியாற்றுகிறார். பயணங்களும் புகைப்படங்களும் அவளது பொழுதுபோக்கு. அவன் அவளது புகைப்படத்தை உற்று நோக்கினான். அந்த கண்களில் உள்ள பிரகாசம், புன்னகையில் உள்ள சுதந்திரம். தான் வாழ்க்கையில் விரும்பிய ஏதோ ஒரு விஷயம் அந்த முகத்தில் இருந்தது. அந்த சுயவிவரத்தில் இருந்து கண்களை எடுக்க முடியவில்லை. அதே நேரம் சமையலறையில் வேலைகளை முடித்து குழந்தைகள் தூங்கிவிட்டார்கள் என்பதை உறுதி செய்து லட்சுமி ஹாலில் உள்ள சிறிய மேசையில் அமர்ந்தாள். அவள் ஒரு பழைய டைரியை திறந்தாள். அதில் சில கணக்குகளை குறித்து வைத்தாள். பின்னர் கணவனுக்கு தெரியாமல் வாங்கிய ஸ்மார்ட் போனை எடுத்து வாட்ஸ்அப்பை திறந்தாள். லக்ஷ்மியின் ஹோம்லி பேக்ஸ் என்ற குழுவில் புதிய ஆர்டர்கள் வந்திருந்தன. அக்கா, இன்னைக்கு ப்ளம் கேக் அருமையாக இருந்தது என்று ஒரு செய்தி இருந்தது. நாளை 1 கிலோ வாழைப்பழ கேக் வேணும். அதை படித்தபோது அவளது முகத்தில் ஒரு புன்னகை விரிந்தது. ஆனந்தின் உலகில்தான் ஒரு தோல்வியடைந்த வீட்டு மனைவியாக இருக்கலாம். ஆனால் இந்த சிறிய உலகில் அவளுக்கு ஒரு பெயர் இருந்தது, ஒரு வருமானம் இருந்தது, அவளை அங்கீகரிக்கும் சிலர் இருந்தனர். யாரும் பார்க்காத, அவள் மட்டும் அனுபவிக்கும் ஒரு சிறிய சுதந்திரம். டைரியையும் போனையும் அலமாரியின் ஒரு மூலையில் பத்திரமாக மறைத்து வைத்து அவள் படுக்கையறைக்கு நடந்தாள். அறையில் பின்னால் திரும்பி படுத்திருக்கும் ஆனந்தின் மூச்சு முட்டும் நிசப்தம் அவளை காத்திருந்தது. அவளுக்கு அப்பால் அவனது மனதில் ரியா மேனோன் என்ற பெயரும் அந்த புன்னகை முகமும் ஒரு புதிய நம்பிக்கையின் விதையை விதைத்திருந்தது. அந்த விதை அவர்களது வாழ்க்கையை மாற்றி மறிக்கக்கூடியது என்பதை அவள் அறியவில்லை. ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸின் முதல் கூட்டம் போர்டு ரூமின் குளிரில் ஒருவித மரவிப்புடன். ஆனந்த் பங்கேற்றான். தோல்வியடைந்தவனின் பாத்திரத்தில் ஒரு பார்வையாளனாக அமர்ந்திருக்க வேண்டியிருந்தது. அவனது முதலாளி ராஜீவ் மேனோன் திட்டத்தின் முன்னுரையை விளக்கும்போது ஆனந்தின் மனது அங்கு இல்லை. அப்போதுதான் அவள் அந்த அறைக்குள் நுழைந்தாள். ரியா மேனோன் கருப்பு நிற லினன் சேலையும் ஸ்லீவ் இல்லாத பிளவுஸும் அணிந்திருந்தாள். முகத்தில் அதிக அலங்காரம் இல்லை, ஆனால் அவளது கண்களில் ஒரு அசாதாரண பிரகாசம் இருந்தது. அவள் உள்ளே நுழைந்தபோது அறையில் இருந்தவர்களின் கவனம் முழுவதும் அவளை நோக்கி திரும்பியது. அவள் அமைதியாக எல்லோரையும் பார்த்து புன்னகைத்து ராஜீவ் மேனோனின் அருகில் உள்ள நாற்காலியில் அமர்ந்தாள். அவளது ஒவ்வொரு அசைவிலும் ஆத்ம விசுவாசம் நிரம்பியிருந்தது. கூட்டம் முன்னேறும்போது திட்டத்தின் மார்க்கெட்டிங் உத்தி பற்றிய விவாதம் வந்தது. எல்லோரும் பாரம்பரிய முறைகளை பற்றி பேசியபோது ரியா முதல் முறையாக பேசினாள். ராஜீவ், இந்த பாரம்பரிய மார்க்கெட்டிங் முறைகளுக்கு அப்பால் நாம் சிந்திக்க வேண்டும். நமது இலக்கு பார்வையாளர்கள் இளைஞர்கள். அவர்களை அடைய டிஜிட்டல் தளங்களில், குறிப்பாக இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். என்னிடம் சில தரவுகள் உள்ளன. அவள் லேப்டாப்பை திறந்து சில கணக்குகளையும் வரைபடங்களையும் திரையில் காட்டினாள். அவளது குரலுக்கு ஒரு தனித்துவமான இனிமை இருந்தது, தெளிவாகவும் வலுவாகவும். அவள் பேசும்போது மற்ற எல்லோரும் அமைதியாக அவளை கேட்டனர். ஆனந்துக்கு தான் வேறு எங்கோ ஒரு உலகத்திற்கு வந்ததாக தோன்றியது. பல வருடங்களாக தனது கம்பெனியின் பழைய எண்ணங்களையும் முறைகளையும் பற்றி அவனுக்கு வெறுப்பு இருந்தது. அந்த வெறுப்பை அவள் தன் வார்த்தைகளால் உடைத்தாள். கூட்டம் முடிந்தபோது எல்லோரும் அவளை பாராட்டுவதற்கு முன்னேறினர். ஆனந்த் கூட்டத்திலிருந்து விலகி காஃபி மிஷினை நோக்கி நடந்தான். ஒரு கப் கருப்பு காஃபி எடுத்து திரியும்போது அவனுக்கு முன்னால் ரியா. ஹாய், ஆனந்த் தானே? நேற்று திட்டத்தின் முதல் வரைவை படித்தேன். அருமையாக இருந்தது. சில பகுதிகள் மிகவும் ஆழமானவை. அவனது இதயம் ஒரு நொடி வேகமாக துடித்தது. தனது திறமையை ஒருவர், அதுவும் ரியா போன்ற ஒருவர், அங்கீகரித்திருக்கிறார். பிரகாஷுக்கு பதவி உயர்வு கிடைத்தபோது முதல் மனதில் கனமாக இருந்த அவமான உணர்வு ஒரு நொடியில் கரைந்து போனது. நன்றி ரியா, உங்கள் கருத்துகளும் மிகச் சிறப்பாக இருந்தன. கம்பெனிக்கு இப்போது தேவைப்படுவது இதுபோன்ற புதிய எண்ணங்கள்தான். அவள் புன்னகைத்தாள். அந்த குழி மீண்டும் தோன்றியது. இந்த திட்டத்தில் ஒரு சேர நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது. அவ்வளவு சொல்லி அவள் நடந்து சென்றாள். அந்த ஒரு நிமிடம் ஆனந்துக்கு போதுமானதாக இருந்தது. அந்த நாள் முழுவதும் அவனது மனதில் வசந்தம் பூத்தது.
அன்று இரவு வீட்டிற்கு வந்த ஆனந்தை பார்த்து லக்ஷ்மி ஆச்சரியப்பட்டாள். மாதங்களுக்குப் பிறகு அவனது முகத்தில் ஒரு பிரகாசம். அவன் முணுமுணுத்து பாடிக்கொண்டே உள்ளே வந்தான். இன்னைக்கு என்ன நல்ல மகிழ்ச்சியில் இருக்கிறீங்களே? அவள் நம்பிக்கையுடன் கேட்டாள். ஏய், ஒண்ணுமில்லை. ஆபீஸில் ஒரு நல்ல நாள், அவன் சாதாரணமாக சொன்னான். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு காரணத்தை தன்னுடன் பகிர்ந்து கொள்ள அவன் தயாராக இல்லை. அந்த உலகம் அவனுக்கு மட்டுமே உரியது. அடுத்த நாட்களில் ஆனந்த் மாறுவதை லக்ஷ்மி கவனித்தாள். அவன் காலையில் சீக்கிரம் எழ ஆரம்பித்தான். ஷேவ் செய்து சிறந்த சட்டைகளை இஸ்திரி செய்து அணிந்தான். தலைமுடியை ஒதுக்கி வைத்தான். முன்பு கவனிக்காத பல விஷயங்களில் அவன் கவனமாக மாறினான். இரவுகளில் போனில் பேசுவது அதிகமானது. சில சமயங்களில் பால்கனியில் முன்னும் பின்னும் நடந்து கொண்டு சிரித்து ஆர்வத்துடன் பேசுவதை அவள் பார்த்தாள். ஒருமுறை அஞ்சலி கிண்டலாக கேட்டாள், அப்பா, இப்போ இந்த போனில் தான் வசிக்கிறீங்க. யார் இந்த புது ஃப்ரெண்ட்? ஆனந்த் கோபத்துடன் அவளை பார்த்தான். அது உனக்கு வேண்டிய விஷயமில்லை, ஆபீஸ் விஷயங்கள். இருப்பினும் லட்சுமியின் மனதில் ஒரு பயத்தின் விதை முளைத்திருந்தது. இது வெறும் ஆபீஸ் விஷயங்கள் மட்டுமா, அல்லது வேறு ஏதேனும்? ஒரு நாள் அவனது பேண்ட்ஸை துவைக்க வைக்கும்போது பாக்கெட்டில் ஒரு பில் கிடைத்தது. நகரில் உள்ள மிக விலை உயர்ந்த ஒரு காஃபி ஷாப்பிலிருந்து இருவருக்கு காஃபியின் பில். அவனது இதயம் பதறியது. அவன் ஒருபோதும் அத்தகைய இடங்களுக்கு செல்வதில்லை. அவள் ஒன்றும் கேட்கவில்லை. கேட்டால் கிடைக்கும் பதில் ஆபீஸ் விஷயம் என்று இருக்கும் என்று அவளுக்கு தெரியும். அதற்கு பதிலாக அவளது மௌனம் மேலும் ஆழமானது. ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஆனந்த் லேப்டாப்பில் ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் இருந்தான். அவனது குரல் ஆர்வத்துடன் உயர்ந்திருந்தது. ஆமாம் ரியா, அது ஒரு அருமையான கருத்து. அப்படியே செயல்படுத்தலாம். அவளது பெயரை அவன் ஒரு சாதாரண சக பணியாளரின் பெயரை சொல்வது போல உச்சரிக்கவில்லை. அதில் ஒரு நெருக்கம் இருந்தது. கால் முடிந்தவுடன் லட்சுமி அருகில் வந்து மெதுவாக கேட்டாள், மின்சார பில் கட்ட மறந்துட்டீங்களா? நாளைதான் கடைசி தேதி. அதுவரை மகிழ்ச்சியாக இருந்த அவனது முகம் மாறியது. லட்சுமி, இப்போதான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசி முடிச்சேன். உனக்கு எப்போதும் இந்த மின்சார பில் விஷயம் மட்டும்தான் பேச தோணுதா? கொஞ்சம் உயர்ந்த நிலையில் ஏதாவது பேச முடியாதா? அந்த வார்த்தைகள் ஒரு விஷப்பாம்பு போல அவளது இதயத்தை கடித்தது. நிலை. தனது வாழ்க்கைக்கு, தனது பேச்சுக்கு தனக்குத்தானே ஒரு நிலை இல்லையா என்று அவன் சொல்கிறானா? அவளது கண்கள் கலங்கின. அவள் ஒன்றும் பேசாமல் திரும்பி நடந்தாள். அவளது கண்ணீரை அவன் பார்க்கவில்லை. அவனது மனது அடுத்த கூட்டத்தில் ரியாவிடம் முன்வைக்க வேண்டிய புதிய யோசனைகளைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தது. நாட்கள் கடந்தன. ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸில் ஆனந்தும் ரியாவும் ஒரு சிறந்த குழுவாக மாறினர். அவர்களது யோசனைகளை மேலாண்மை அங்கீகரித்தது. ஒரு பெரிய விளக்கக்காட்சியை அவர்கள் வெற்றிகரமாக முடித்தனர். அன்று மாலை அந்த வெற்றியின் மயக்கத்தில் ஆபீஸிலிருந்து வெளியேறும் நேரத்தில் ஆனந்த் தைரியத்தை வரவழைத்து ரியாவிடம் கேட்டான். ரியா, இந்த திட்டத்துக்கு வெளியேயும் சில யோசனைகளை பேச வேண்டியிருக்கு. நாமோ ஒரு நாள் வெளியே காஃபி குடிக்கலாமா? அவனது மார்பு படபடத்தது. அவள் மறுத்தால் அது ஒரு பெரிய அவமானமாக இருக்கும். ரியா ஒரு நிமிடம் அவனை பார்த்தாள். அந்த பார்வையின் அர்த்தம் அவனுக்கு புரியவில்லை. பின்னர் அவளது முகத்தில் அந்த பழக்கமான புன்னகை விரிந்தது. Why not, ஆனந்த்? குட் ஐடியா. அவள் கையில் இருந்த காரின் சாவியை ஒருமுறை சுழற்றி, இந்த வார இறுதியில் அழை என்று சொன்னாள். அவள் லிஃப்டில் ஏறி மறைந்து போவதை அவன் பார்த்து நின்றான். மூடப்பட்டிருந்த ஒரு கதவு தனக்கு முன் திறந்தது போல உணர்ந்தான். அந்த கதவுக்கு அப்பால் ஒரு புதிய உலகம் அவனை காத்திருந்தது. அன்று இரவு வீட்டிற்கு வந்தபோது லக்ஷ்மி வழக்கம் போல் அவனுக்கு உணவு தயாராக வைத்திருந்தாள். ஆனால் அவன் அவளை கவனிக்கவில்லை. அவனது எண்ணங்கள் வரவிருக்கும் வார இறுதியில் காஃபிக்கு ஒரு உரையாடலில் இருந்தன. அந்த உரையாடல்கள் தனது வாழ்க்கையை மாற்றி எழுதப் போகிறது என்று அவன் உறுதியாக நம்பினான். அந்த சனிக்கிழமை விடிந்தது ஆனந்தின் வாழ்க்கையில் மிக அழகான காலைகளில் ஒன்றாக இருந்தது. அலாரம் ஒலிக்கும் முன்பே அவன் எழுந்தான். ஜன்னல் வழியாக வரும் வெயிலுக்கு கூட அன்று ஏதோ ஒரு தனித்துவமான அழகு இருந்தது போல. ஷேவ் செய்யும்போது கண்ணாடியில் தனது பிரதிபிம்பத்தை பார்த்து எவ்வளவு காலமாக இப்படி மகிழ்ச்சியுடன் தயாராகவில்லை என்று நினைத்தான். அலமாரியை திறந்து ஆடைகளை தேடினான்.
வழக்கமான வார இறுதி டி-ஷர்ட்களை அவன் புறக்கணித்தான். விலையுயர்ந்த பிராண்டட் சட்டைகளிலிருந்து மெல்லிய நீல நிற லினன் சட்டையை எடுத்தான். இன்னைக்கு என்ன காலையிலேயே ஒருங்கி வெளியேறீங்க? எங்கே போறீங்க? சமையலறையிலிருந்து வந்த லக்ஷ்மி கேட்டாள். அவளது குரலில் சந்தேகத்தின் மெல்லிய நிழல் இருந்தது. அது நான் சுரேஷை பார்க்க போறேன். என் கல்லூரி நண்பன் இல்லையா? நீண்ட நாளாக அழைக்கிறான். அவன் கண்ணை பார்க்காமல் சொன்னான். முதல் முறையாக அவளிடம் இப்படி ஒரு பொய் சொன்னான். அவனது மனதில் ஒரு சிறிய பாரம் உணர்ந்தான். ஆனால் ரியாவை பார்க்கும் ஆர்வம் அந்த குற்ற உணர்வை அழித்தது. ஓ சுரேஷ் இப்போ நாட்டில் இருக்கானா? பார்த்து பேசினதாக சொல்லு. அவள் மேலும் கேள்விகளுக்கு செல்லவில்லை. அவனது அவசரத்தை அவள் கவனித்தாள். காரின் சாவியை எடுக்கும்போது சிறிது நடுங்கிய அவனது கைகளை அவள் கண்கள் பதிவு செய்தன. ஒன்றும் சொல்லாமல் அவனுக்கு ஒரு புன்னகை தர முயற்சித்தாள். ஆனால் அது அவளது முகத்தில் பரவவில்லை. நகரில் உள்ள மிக புதிய கஃபேயாக இருந்தது அது. தி கிளாஸ் ஹவுஸ். கண்ணாடி கூடுகள் போல தோன்றும் அதன் உட்புறம் நவீனத்துவத்தின் சின்னமாக இருந்தது. அங்கு லட்சுமியுடன் வருவது ஆனந்த் ஒருபோதும் நினைக்க மாட்டான். இது ரியாவின் உலகம். அவன் இருக்க விரும்பும் உலகம். அவன் செல்லும்போது ரியா அங்கு இருந்தாள். வெள்ளை டாப்ஸும் ஜீன்ஸும் அணிந்திருந்தாள். முடி அலசமாக அவிழ்த்துவிடப்பட்டிருந்தது. அவனை பார்த்தவுடன் அவள் புன்னகைத்தாள். ஹாய் ஆனந்த், சரியான நேரத்தில் வந்திருக்கீங்க. உரையாடல் திட்டத்தை பற்றியே தொடங்கியது. ஆனால் படிப்படியாக ரியா அதை தனிப்பட்ட தளத்திற்கு கொண்டு வந்தாள். ஆனந்த், உங்கள் யோசனைகளுக்கு எல்லாம் ஒரு தனித்துவமான ஆழம் இருக்கு. ஆனால் ஆபீஸில் நீங்கள் எப்போதும் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது போல தோணுது. ஏதாவது அழுத்தத்தில் இருக்கீங்களா? அவளது அந்த கேள்வி ஒரு சாவி போல இருந்தது. அவனது உள்ளே பூட்டி வைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் அவளுக்கு முன் திறந்தது. அவன் பேசத் தொடங்கினான். தனது வேலையில் உள்ள அதிருப்தி, கனவுகள் இழந்ததற்கு உள்ள ஏமாற்றம், வாழ்க்கை ஒரு சதுப்பு நிலத்தில் சிக்கியதாக உணர்வது, எல்லாவற்றையும் சொன்னான். ஒரு கும்பசார கூட்டில் இருப்பது போல. ரியா கவனமாக எல்லாவற்றையும் கேட்டாள். அவனை தீர்ப்பு சொல்லவில்லை, குறை கூறவில்லை. மாறாக அவனது கண்களில் அவனுக்கு இரக்கம் நிரம்பியிருந்தது. எனக்கு புரியுது ஆனந்த். சில சமயங்களில் நாம் மிகவும் பாதுகாப்பாக உணரும் இடங்களே நம்மை மிகவும் மூச்சுமுட்ட வைக்கும். அவனது இதயத்தின் வழியாக ஒரு மின்னல் பாய்ந்தது. தன்னை இவ்வளவு புரிந்து கொண்ட ஒருவர். லட்சுமிக்கு இதற்கு ஒருபோதும் முடியவில்லை. அவளுக்கு தனது உலகம் புரியாது. உரையாடலின் போது சர்க்கரை பாத்திரத்தை எடுக்க முயற்சிக்கும் போது அவனது கை அவளது கையில் சிறிது உரசியது. அந்த தொடுதலில் அவனது உடல் நடுங்கியது. அது ஒரு சாதாரண தொடுதல் இல்லை. தடை செய்யப்பட்ட பழத்தை நோக்கிய முதல் படியாக இருந்தது. 2 மணி நேரங்கள் 2 நிமிடங்கள் போல கடந்து போயின. உங்களுடன் பேசுவது நன்றாக இருந்தது ஆனந்த். உண்மையாக பேசுவது. கஃபேயில் இருந்து வெளியேறும்போது அவள் சொன்னாள். அந்த வார்த்தைகளில் உள்ள முக்கியத்துவம் தெளிவாக இருந்தது. எனக்கும் அவன் முணுமுணுத்தான். திரும்பி காரை ஓட்டும்போது ஆனந்தின் இரத்த நாளங்களில் மகிழ்ச்சி பாய்ந்தது. அவன் ரேடியோவை ஆன் செய்து பாடல்களுடன் உரத்து பாடினான். இடையில் போனை எடுத்து பார்த்தான். லட்சுமியின் 4 மிஸ்டு கால்கள். அவன் அதை புறக்கணித்தான். இந்த மகிழ்ச்சியை கெடுக்க எதையும் அனுமதிக்க மாட்டேன் என்று முடிவு செய்தான். வீட்டிற்கு வந்தபோது இரவாகிவிட்டது. ஹாலில் உள்ள வெளிச்சம் அணைந்து சமையலறையில் மட்டும் ஒரு பல்பு ஒளிர்ந்து கொண்டிருந்தது. லக்ஷ்மி அங்கு அவனை காத்திருந்தாள். அவளது முகம் வெளிரியிருந்தது. நீங்க எங்கே இருந்தீங்க இவ்வளவு நேரம்? நான் கூப்பிட்டு போன் எடுக்கவே இல்லையே. அவளது குரல் நடுங்கியது. அவனது மகிழ்ச்சி ஒரு நொடியில் கோபமாக மாறியது. இந்த விசாரணையை அவனால் தாங்க முடியவில்லை. நான் என் நண்பனோடு இருந்தேன் என்று காலையில் சொன்னேனே. அங்கு இருக்கும்போது போனை எடுக்க முடியவில்லை. அதற்கு ஏன் இப்படி கூச்சல் போடுறே? எனக்கு கொஞ்சம் தனிமை தர முடியாதா? எப்போதும் இப்படி விசாரித்து மூச்சு முட்ட வைக்கணுமா? அவன் பயன்படுத்திய வார்த்தைகள் மூச்சு முட்ட வைக்க என்று லட்சுமியின் மனதில் ஆழமாக தைத்தது. பல வருடங்களாக அவன் மனதில் சுமந்த பாரம் முழுவதும் அந்த வார்த்தையில் இருந்தது. அவள் வாக்குவாதம் செய்யவில்லை, அழவுமில்லை. ஆனால் அவளது பார்வை அவனால் ஒருபோதும் மறக்க முடியாததாக இருந்தது. அதில் வலி, ஏமாற்றம் மற்றும் தான் தோல்வி அடைய மாட்டேன் என்ற உறுதி கலந்திருந்தது. அவன் அவளை கடந்து அறைக்கு சென்று கதவை மூடினான். அவனது கோபம் விரைவில் தணிந்தது.
ஒரு சிறிய குற்ற உணர்வு தோன்றியது. ஆனால் அதை நியாயப்படுத்த அவனது மனது ஆர்வமாக இருந்தது. அவள்தான் என்னை இப்படி பேச வைத்தாள் என்று தனக்குத்தானே சொன்னான். போனை எடுத்து ரியாவுக்கு ஒரு செய்தி அனுப்பினான். இன்னைக்கு நல்ல நேரம் இருந்தது, மறுபடியும் இப்படி செய்யணும். பதில் உடனே வந்தது, ஒரு புன்னகை ஸ்மைலி. நானும் நகைமுகம். அந்த பதிலில் அவனது எல்லா குற்ற உணர்வும் கரைந்து போனது. அவன் புதிய உலகத்தின் மயக்கத்தில் மூழ்கினான். மறுபுறம் சமையலறையின் மங்கிய வெளிச்சத்தில் லக்ஷ்மி தனியாக நின்றாள். சுவரில் தொங்கிய அவர்களது திருமண புகைப்படத்தை பார்த்தாள். அதில் புன்னகைக்கும் இருவர். அந்த புன்னகை இப்போது எவ்வளவு தொலைவில் இருக்கிறது! பயம் அல்ல, ஒரு குளிர்ந்த மரவிப்பு அவளது உள்ளத்தில் இருந்தது. ஒரு புயலுக்கு முன் உள்ள அமைதி. அவளுக்கு உறுதியாக இருந்தது, தான் நேசித்த, தன்னை நேசித்ததாக நம்பிய அந்த மனிதன் தன்னிடமிருந்து வெகு தொலைவு பயணித்து விட்டான் என்று. அவளது கண்ணிலிருந்து ஒரு கண்ணீர் துளி கீழே விழுந்து சிதறியது. அது ஒரு தொடக்கமாக இருந்தது. காயமடைந்த ஒரு பெண்ணின் நிசப்தமான போராட்டத்தின் தொடக்கம். ஒரு நிமிட நிசப்தம் தொலைபேசியின் மறுமுனையில். பின்னர் பதற்றம் நிறைந்த குரலில் அவன் கூறினான், ஐயோ, இப்போது வந்துவிடாதே லக்ஷ்மி. ஏன்? அவளது இதயத்தில் ஒரு பதற்றம் உருவானது. அதாவது மீட்டிங்கின் இடம் திடீரென மாறிவிட்டது. நாங்கள் பெங்களூரிலிருந்து மைசூருக்கு செல்கிறோம். ஒரு தொலைதூர இடத்திற்கு. அங்கே குடும்பத்திற்கு தங்குவதற்கு வசதி எதுவும் இல்லை. அவன் வார்த்தைகளை தேடுவது அவளுக்கு தெளிவாக கேட்டது. அதெல்லாம் பரவாயில்லை, நாங்கள் பெங்களூர் வரை வருகிறோம். உங்களை பார்த்துவிட்டு திரும்பி விடுகிறோம் என்று அவள் விடாப்பிடியாக இருந்தாள். வேண்டாம் லக்ஷ்மி, ப்ளீஸ். என்னுடன் என் முதலாளியும் இருக்கிறார். இது சரியாக இருக்காது. நீங்கள் பயணத்தை ரத்து செய்யுங்கள். நான் வந்த பிறகு சந்திக்கலாமே என்ற அவனது குரல் பரிதாபமாக ஒலித்தது. அவள் தொலைபேசியை துண்டித்தாள். அவளது கைகள் நடுங்கின. அவனது பொய்கள் ஒன்றன் பின் ஒன்றாக. முதலாளி இருந்தால் குடும்பம் வரக்கூடாது என்று ஏன்? மீட்டிங் கடைசி நிமிடத்தில் எப்படி மாறியது? எல்லாம் ஒரு மூடுபனி. என்னம்மா, அப்பா என்ன சொன்னார் என்று அஞ்சலி கேட்டாள். அவள் தன் பிள்ளைகளை பார்த்தாள். அவர்களது எதிர்பார்ப்பு நிறைந்த முகங்கள். அவளது கண்கள் கலங்கின. அப்பாவுக்கு வேலை அதிகமாம் மோளே. நாம் திரும்பி போகலாம். பிள்ளைகளின் முகத்தில் மகிழ்ச்சி மறைவதை அவள் வேதனையுடன் பார்த்தாள். நிலையத்தின் குளிர்ந்த தளத்தில் உட்கார்ந்து அவள் முன்பதிவு செய்த டிக்கெட்டுகளை ரத்து செய்தாள். ஒவ்வொரு எண்ணையும் நீக்கும்போது அவள் நீக்கியது டிக்கெட்டுகளை மட்டுமல்ல, அவளது இதயத்தில் எஞ்சியிருந்த கடைசி நம்பிக்கையையும். அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தொலைவில் வயநாட்டில் ஒரு ரிசார்ட்டின் பால்கனியில் ஆனந்த் ரியாவுடன் உட்கார்ந்திருந்தான். சுற்றிலும் மூடுபனியும் குளிரும். ஆனால் லக்ஷ்மியின் தொலைபேசி அழைப்பு அவனது உள்ளத்தில் ஒரு எரிமலையை உருவாக்கியிருந்தது. ஒரு கணம் தான் பிடிபடுவோமோ என்று பயந்தான். எல்லாம் சரியா ஆனந்த் என்று அவனது முகத்தில் தெரிந்த பதற்றத்தை பார்த்து ரியா கேட்டாள். ஆமாம், வேலை அழுத்தம்தான் என்று அவன் பொய் சொன்னான். அவன் விரும்பிய சுதந்திரம் இப்போது பொய்களின் ஒரு பெரிய கோட்டையாக மாறி அவனையே கட்டி போட்டிருந்தது. அந்த கோட்டைக்குள் அவன் மூச்சு திணற ஆரம்பித்திருந்தான். மறுபுறம் வீட்டில் உட்கார்ந்திருந்த லக்ஷ்மி முதன்முறையாக ஆழமாக மூச்சு விட்டாள். பயத்தின் மூடுபனி நீங்கிய போது முன்னால் இருந்த பாதை அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. அது போராட்டத்தின் பாதையாக இருந்தது. வயநாடு பயணத்தை முடித்து வீடு திரும்பிய ஆனந்தை வரவேற்றது ஒரு அந்நியமான அமைதி. லக்ஷ்மி அவனிடம் கோபப்படவில்லை, கேள்விகளால் அவனை மூச்சு முட்டிக்கவில்லை. அவன் கொண்டு வந்த பரிசுகளை வாங்கி உணர்ச்சியற்ற ஒரு புன்னகையுடன் நன்றி என்று சொன்னாள். வீடு சுத்தமாக இருந்தது, மேஜையில் உணவு தயாராக இருந்தது. ஆனால் அந்த வீட்டின் ஆன்மா தொலைந்து போயிருந்தது. லக்ஷ்மியின் நடத்தை ஒரு ஹோட்டல் ஊழியரைப் போல மரியாதையாகவும் ஆனால் தூரம் பாலிப்பதாகவும் இருந்தது. அவளது அந்த மௌனம் முன்பு நடந்த வாக்குவாதங்களை விட பயங்கரமாக அவனுக்கு தோன்றியது. அவள் தன்னிடமிருந்து மனதளவில் விலகி இருப்பதை அவன் உணர்ந்தான். இந்த மூச்சு திணறலில் இருந்து தப்பிக்கவே ஆனந்துக்கு ரியாவுடனான உறவு ஒரு தப்பித்தல் மார்க்கமாக இருந்தது. ஆனால் அந்த உலகமும் அவனுக்கு சுகமாக இல்லை. ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸின் ஒரு முக்கியமான விளக்கக்காட்சியில் ஆனந்தால் கவனம் செலுத்த முடியவில்லை. அவனது எண்ணங்கள் முந்தைய நாள் ரியாவுடன் நடந்த உரையாடலை பற்றியே இருந்தன. இதன் விளைவாக அவனது விளக்கக்காட்சி தோல்வியடைந்தது.
சில முக்கியமான எண்களை அவன் தவறாகச் சொன்னான். மீட்டிங் முடிந்த பிறகு அவனது முதலாளி ராஜீவ் மேனன் அவனை அறைக்கு அழைத்தார். ஆனந்த், உனக்கு என்ன ஆனது? இப்போதெல்லாம் உன் கவனம் சுத்தமாக இல்லை. இந்த ப்ராஜெக்ட் நம் நிறுவனத்துக்கு எவ்வளவு முக்கியம் என்று தெரியுமல்லவா? உன்னை சரி செய்து கொள். முதல் முறையாக தான் கட்டி எழுப்பிய உலகம் இடிந்து விழ ஆரம்பித்திருப்பதாக அவனுக்கு பயம் தோன்றியது. அதே நேரத்தில் ரியாவின் கோரிக்கைகள் அதிகரித்து வந்தன. ஒரு புதிய போன், ஒரு வார இறுதியில் கோவாவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை. அவளது ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றுவது தன் பொறுப்பு என்று அவன் நம்பினான். அதற்காக அவன் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தினான். தனிநபர் கடனை பற்றி விசாரித்தான். பொய்களாலும் கடன்களாலும் ஒரு வலையில் அவன் சிக்கிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் ரியாவின் ஃபிளாட்டில் உட்கார்ந்திருக்கும்போது அவளது போனில் தொடர்ந்து செய்திகள் வந்தன. அவன் சந்தேகத்துடன் பார்த்தபோது அவள் போனை வேகமாக மறைத்தாள். யார் அது என்று அவன் கேட்டான். அதெல்லாம் உனக்கு எதற்கு என்று அவளது முகம் கடுமையானது. இல்லை, நான் தெரிந்து கொள்வதில் என்ன தவறு என்று அவனது குரலில் ஒரு உரிமை உணர்வு கலந்திருந்தது. ஓ, ஆரம்பித்து விட்டாய். இதுதான் எனக்கு வெறுப்பு. நீ ஏன் ஒரு கணவனைப் போல நடந்து கொள்கிறாய்? நான் முதலிலேயே சொன்னேனே என் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம் என்று. கணவன் என்ற வார்த்தையை அவள் பரிகாசமாக பயன்படுத்தியது அவனது இதயத்தில் குத்தியது. தான் வெறுத்திருந்த அதே கேள்விகளையும் சந்தேகங்களையும் இப்போதுதானே மற்றொருவரிடம் காட்டுகிறான். இந்த உணர்வு அவனை மேலும் உதவியற்றவனாக்கியது. ஆனந்த் உடைந்து போகும்போது லக்ஷ்மி எழுந்து நின்றாள். அவளது வலியையும் கோபத்தையும் ஆற்றலாக மாற்றினாள். அவளது பேக்கிங் தொழில் மெதுவாக வளர்ந்தது. அருகிலுள்ள அலுவலகங்களிலிருந்தும் சிறிய நிகழ்ச்சிகளிலிருந்தும் ஆர்டர்கள் கிடைக்கத் தொடங்கின. அவள் அயலவளான சுதாவை உதவிக்கு அழைத்தாள். பகல் நேரங்களில் ஆனந்த் அலுவலகத்திற்கு செல்லும்போது அவர்களது வீட்டு சமையலறை ஒரு சிறிய பேக்கரியாக மாறியது. கேக்குகளின் மனமும் வெனிலா எசன்ஸின் மனமும் அந்த வீட்டில் புதிய வாழ்க்கையின் மனத்தை நிரப்பின. சுதா அவளுக்கு நல்ல நண்பராகவும் வழிகாட்டியாகவும் மாறினாள். லக்ஷ்மி, ஏன் இப்படியொரு வாழ்க்கையை நீ சகித்துக் கொள்கிறாய்? உனக்கு சொந்தமாக ஒரு வருமானம் இருக்கிறது. தைரியமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடாதா? லக்ஷ்மி புன்னகைத்தாள். அவளது மனதில் சில திட்டங்கள் உருவாகிக் கொண்டிருந்தன. அதற்கு இன்னும் நேரம் ஆகவில்லை. ஆனந்தின் பொய்களுக்கு ஆதாரங்கள் அவளுக்கு முன்பு ஒவ்வொன்றாக வெளிப்பட்டன. அவனது அறையை சுத்தம் செய்யும்போது ஒரு புத்தகத்திற்குள் ஒரு பில் கிடைத்தது. வயநாட்டில் ஒரு ஆடம்பர ரிசார்ட்டிலிருந்து. அவன் பெங்களூர் மாநாட்டிற்கு சென்ற அதே தேதிகள். அவளது கைகள் நடுங்கவில்லை, இதய துடிப்பு உயரவில்லை. அவள் அந்த பில்லை எடுத்து தன் பையில் பத்திரமாக வைத்தாள். அது ஒரு காகித துண்டு மட்டுமல்ல, அவளது ஆயுதமாக இருந்தது. ஆனந்தின் பொய்கள் அஞ்சலியை மிகவும் புண்படுத்தியிருந்தன. அவள் அப்பாவில் ஏற்பட்ட மாற்றங்களை கவனித்து வந்தாள். அம்மாவின் கண்களில் மங்கிப்போன பிரகாசத்தை அவள் பார்த்து வந்தாள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆனந்த் வெளியே செல்ல தயாராகும்போது அஞ்சலி அவன் முன் நின்றாள். அப்பா, எங்கே போறீங்க? ஒரு நண்பரை பார்க்க. ரியா ஆன்டியை பார்க்கவா? அந்த கேள்வியை கேட்டு ஆனந்த் அதிர்ந்து நின்றான். நீ? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும் அப்பா. உங்க போனில் மெசேஜ்களை பார்த்தேன். அம்மாவிடம் பொய் சொல்வதை கேட்டிருக்கேன். அவளது கண்கள் கலங்கின. அப்பா, ஏன் அம்மாவை இப்படி வேதனைப்படுத்துறீங்க? எங்களிடம் ஏன் பொய் சொல்றீங்க? முன்பு நம்முடைய மகிழ்ச்சியான வீடு எங்கே போயிற்று? தன் மகளுக்கு முன்பு பதில் சொல்ல முடியாமல் நிற்க வேண்டிய அந்த நிமிடத்தில் ஆனந்துக்கு பூமி பிளந்து தாழே செல்வது போல உணர்ந்தான். அவனது எல்லா நியாயங்களும் அந்த 17 வயது சிறுமியின் கண்ணீருக்கு முன்பு உருகி மறைந்தன. அவன் ஒன்றும் பேசாமல் அறைக்கு சென்றான். அன்று முதல் முறையாக ரியாவை பார்க்கும் ஆர்வம் அவனுக்கு மறைந்து போயிருந்தது. லக்ஷ்மி அந்த பில்லை எடுத்து தன் கைப்பையில் வைக்கும்போது அவளது மனம் அமைதியாக இருந்தது. இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவளுக்கு தெளிவான புரிதல் இருந்தது. கண்ணீரும் பொறுமையும் முடிந்துவிட்டன. இனி கேள்வி கேட்க வேண்டிய நேரம். அவள் போனை எடுத்து ஒரு எண்ணை அழைத்தாள். அது சுதாவின் கணவர், நகரில் பிரபலமான வழக்கறிஞரான வக்கீல் பிரபாகரின் எண்ணாக இருந்தது. ஹலோ பிரபாகர் அண்ணா, உங்களை ஒருமுறை சந்திக்க வேண்டும். அவளது குரலில் நடுக்கமில்லை,
மாறாக ஒரு புதிய பயணத்தை தொடங்குபவளின் உறுதி இருந்தது. வக்கீல் பிரபாகரின் அலுவலகம் அமைதியாக இருந்தது. சட்ட புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட அலமாரிகளும் சுவரில் தொங்கும் பழைய ஓவியங்களும் அந்த அறைக்கு ஒரு கம்பீரத்தை அளித்தன. லக்ஷ்மி எந்த பதற்றமும் இல்லாமல் தான் கொண்டு வந்த கோப்பை அவர் முன் திறந்து வைத்தாள். அவள் பேசத் தொடங்கிய போது பிரபாகர் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தார். அழுகையோ புலம்பலோ இல்லை. மாறாக விஷயங்களை தெளிவாக விளக்கும் ஒரு பெண். வயநாட்டு ரிசார்ட்டில் இருந்து வந்த பில் வங்கி கணக்கில் இருந்து எடுக்கப்பட்ட தொகையின் அறிக்கை, ஆனந்த் சொன்ன பொய்களின் தேதிகள், எல்லாவற்றையும் அவள் ஒரு டைரியில் குறித்து வைத்திருந்தாள். எனக்கு விவாகரத்து வேண்டாம் பிரபாகர் அண்ணா என்று அவள் சொன்னாள். ஆனால் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு வேண்டும். அவரது இந்த போக்கு ஆபத்தை நோக்கி செல்கிறது. குடும்பத்தின் சேமிப்பு முழுவதும் அழியும் முன் நான் ஏதாவது செய்ய வேண்டும். பிரபாகர் அவளை பாராட்டினார். லக்ஷ்மி, நீ காட்டிய இந்த தைரியம் மிகப்பெரியது. நாம் சட்டப்படி முன்னேறுவோம். தற்காலம் உணர்ச்சிவசப்படாமல் எந்த முடிவும் எடுக்காதே. ஒரு மோதலுக்கும் போகாதே. அவனுக்கு தெரியாமல் நாம் விஷயங்களை நகர்த்துவோம். அங்கிருந்து வெளியேறும்போது லக்ஷ்மியின் மனம் அமைதியாக இருந்தது. தான் தனியாக இல்லை, சட்டம் தன்னுடன் இருக்கிறது. அதே நேரத்தில் ஆனந்தின் உலகம் மேலும் சிக்கலாகி வந்தது. மகள் அஞ்சலியின் கேள்விகள் அவனது உள்ளத்தில் ஒரு எரிச்சலாக பரவின. வீட்டிலுள்ள மூச்சு திணறல் அவனை மூச்சு முட்ட வைத்தது. இதிலிருந்து தப்பிக்க ரியா மட்டுமே ஒரே வழி என்று அவன் உறுதியாக நம்பினான். அவளது பிளாட்டுக்கு செல்லும்போது அவன் மற்றொருவனாக மாறினான், எல்லா பிரச்சனைகளையும் மறந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு காதலனாக. ஆனால் அந்த நம்பிக்கையின் மீது அடுத்த அடி விழுந்தது. அவனது சந்தேகங்கள் அவனை ஒரு பைத்தியமாக மாற்றியிருந்தன. ரியாவின் போனில் கண்ட பி என்ற பெயர் அவனது தூக்கத்தை கெடுத்தது. யார் அவன்? அவள் தன்னை ஏமாற்றுகிறாளா? தெரிய வேண்டும். ஒரு நாள் மதியம் அலுவலகத்திலிருந்து தலைவலி என்று பொய் சொல்லி முன்கூட்டியே வெளியேறினான். நேராக சென்றது ரியாவின் பிளாட்டுக்கு. அவள் இந்த நேரத்தில் வகுப்புக்கு செல்லாமல் பிளாட்டில் இருப்பாளா என்று அவன் யோசிக்கவில்லை. சந்தேகத்தின் அலைகள் அவனது பகுத்தறிவை மூழ்கடித்திருந்தன. 12 பி பிளாட்டின் கோலிங் பெல்லில் அவன் விரலை அழுத்தினான். உள்ளிருந்து எந்த அசைவும் இல்லை. அவன் மீண்டும் பெல் அடித்தான். சிறிது நேரம் கழித்து கதவு மெதுவாக திறந்தது. கதவை திறந்தது ரியா இல்லை. 30 வயது இருக்கலாம் என தோன்றிய உயரமான, உடல் புஷ்டியான ஒரு இளைஞன். சட்டை இல்லை, ஒரு துண்டு மட்டும் இடுப்பில் கட்டியிருந்தான். அவனது தலைமுடி ஈரமாக இருந்தது. ஆனந்தை பார்த்ததும் அவனது முகத்தில் ஒரு புச்சமான புன்னகை விரிந்தது. யார் என்று அவன் ஆணவத்துடன் கேட்டான். ஆனந்துக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. அவனது கண்கள் உள்ளே பாய்ந்தன. அப்போது ஒரு நைட் டிரெஸ்ஸில் ரியா அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவளது முடியும் சற்று கலைந்திருந்தது. ஆனந்தை அங்கே பார்த்ததும் அவளது முகம் வெளிரி வெள்ளையானது. ஆனந்த், நீ இங்கே என்ன செய்கிறாய்? அவனது தலையில் அடக்கி வைத்திருந்தவையெல்லாம் வெடித்து சிதறின. அப்போ இதுதான் உன் வகுப்பு இல்லையா? இதுதான் உன் சுதந்திரமா? வார்த்தைகளை பார்த்து பேசு ஆனந்த் என்று ரியாவின் குரல் கடுமையானது. பின்னே நான் என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கையை அழித்துவிட்டு நீ இங்கே வேறு ஒருவனுடன் சுகமாக இருக்கிறாயா? இவன் யார் என்று அவன் உள்ளே வந்த இளைஞனை நோக்கி விரல் காட்டினான். அதுவரை புச்சத்துடன் பார்த்து நின்ற அந்த இளைஞன் சிரித்தான். டியூட், வெளியே போ. இது உனக்கும் அவளுக்கும் இடையிலான விஷயம். அவன் ரியாவை பார்த்து கண்ணடித்துவிட்டு உள்ளறைக்கு சென்றான். ஆனந்த் ரியாவை நோக்கி திரும்பினான். ஏமாற்றுக்காரி, நீயும் என்னை ஏமாற்றினாய் இல்லையா? அதுவரை பொறுத்திருந்த ரியாவின் கட்டுப்பாடு உடைந்தது. அவளது வலது கை ஆனந்தின் கன்னத்தில் ஆഞ്ഞடித்தது. ஏமாற்றுக்காரியா? யார் என்று உன்னை நீயே கேட்டுக்கொள் என்று அவள் நெருப்பாக எரிந்தாள். நான் யாருக்கு வாக்கு கொடுத்தேன்? யார் தாலி என் கழுத்தில் இருக்கிறது? நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன். ஆனால் நீ, உன்னை கடவுளாக பார்க்கும் ஒரு பாவப்பட்ட பெண் உன் ஊரில் இல்லையா? உன் குழந்தைகளை பெற்று உனக்காக மட்டுமே வாழும் ஒரு பெண். அவளை ஏமாற்றிவிட்டு சுகம் தேடி வந்தவன் என்னை ஏமாற்றுக்காரி என்று சொல்கிறாயா? என்னை கேள்வி கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? என் முன்னாலிருந்து வெளியே போ, கெட் அவுட். அவள் அலறினாள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தோட்டாவைப் போல அவனது நெஞ்சில் துளைத்தது. அவனது உலகம் அங்கே முடிந்தது.
கால்களுக்கு கீழே மண் புரண்டு போனது. ரியாவின் பிளாட்டிலிருந்து வெளியேறி லிப்டில் ஏறும்போது அவன் ஒரு உயிரற்ற உடல் போல இருந்தான். தான் கட்டி எழுப்பிய கனவுலகம் ஒரு அட்டை கோட்டை போல இடிந்து விழுந்திருந்தது. அவன் தெருக்களில் இலக்கின்றி நடந்தான். எங்கே செல்ல வேண்டும்? வீட்டிற்கா? எந்த முகத்துடன் லக்ஷ்மியையும் பிள்ளைகளையும் சந்திப்பது? ரியாவிடம் இனி திரும்பிச் செல்ல முடியாது. அன்று முதல் முறையாக ஆனந்த் அந்த நகரத்தில் முற்றிலும் தனிமையில் இருந்தான். மணிக்கணக்காக அவன் நகரத்தின் பரபரப்பான தெருக்களில் அலைந்தான். வாகனங்களின் சத்தமோ மக்களின் கூச்சலோ எதுவும் அவன் கவனிக்கவில்லை. அவனது உள்ளத்தின் புயலை விட பெரியவை எதுவும் வெளியில் இல்லை. இறுதியாக களைத்து தெருவோரத்தில் ஒரு பூங்கா பெஞ்சில் அவன் அமர்ந்தான். இருள் விழத் தொடங்கியிருந்தது. இனி என்ன? இந்த கேள்விக்கு அவனிடம் பதில் இல்லை. கடைசியாக ஒரு பைத்தியமாக எல்லாம் முடிந்துவிட்டது, இனி திரும்பிச் செல்ல வேண்டியதுதான் என்று எண்ணினான். தான் வெறுத்து மூச்சு முட்டுவதாக சொன்ன அந்த வீட்டிற்கு. லக்ஷ்மியிடம் அதைத் தவிர வேறு வழி அவனுக்கு முன் இல்லை. இரவு மிகவும் தாமதமாக நடுங்கும் கால்களுடன் அவன் தன் வீட்டின் கேட்டை திறந்தான். பொதுவாக இந்த நேரத்தில் எல்லோரும் தூங்கியிருப்பார்கள். ஆனால் அன்று ஹாலில் உள்ள விளக்கு அணையவில்லை. அவன் கோலிங் பெல் அடித்தான். கதவை திறந்தது லக்ஷ்மி. அவளது முகத்தில் பதற்றமோ கோபமோ இல்லை. மாறாக எல்லாவற்றையும் எதிர்பார்த்திருந்த ஒருவரின் அமைதி இருந்தது. வா என்று அவள் வழிவிட்டு நின்றாள். அவன் தலைகுனிந்து உள்ளே நுழைந்தான். ஹாலில் உள்ள சோஃபாவில் அவள் அமர்ந்தாள். அவளது அமர்ந்திருக்கும் விதத்தில் ஒரு கம்பீரம் இருந்தது. லக்ஷ்மி, எனக்கு ஒரு தவறு நடந்துவிட்டது, மன்னித்துவிடு. அவனது குரல் ஒரு அழுகையாக வெளிப்பட்டது. அவள் ஒன்றும் பேசவில்லை. முன்னால் இருந்த டீப்பாயில் ஒரு காகித துண்டை வைத்தாள். வயநாட்டு ரிசார்ட்டின் பில். பின்னர் அதற்கு அருகில் ஒரு வங்கி அறிக்கையின் அச்சு. தவறு இல்லை, ஆனந்தேட்டா முடிவுகள். நீ தனியாக எடுத்த முடிவுகள் என்று அவளது குரல் அமைதியாகவும் ஆனால் கத்தியை விட கூர்மையாகவும் இருந்தது. காருக்கு என்ஜின் பிரச்சனை வந்ததும் பெங்களூரில் மாநாடு என்று சொன்னதும் எல்லாம் எனக்கு தெரியும். அவனது கடைசி பாதுகாப்பும் உடைந்தது. அவளுக்கு முன்பு அவன் ஒன்றுமற்றவனாக மாறினான். அவன் முழங்காலில் நின்று அவளது காலடியில் விழுந்தான். லக்ஷ்மி, என்னை மன்னித்துவிடு, நான் வழி தவறிவிட்டேன். அவள் என்னை ஏமாற்றினாள். அவன் ஒரு குழந்தையைப் போல அழுதான். அவனது தோல்வியும் உதவியற்ற தன்மையும் அந்த கண்ணீரில் இருந்தது. அவள் இப்போதும் அமைதியாக இருந்தாள். அவனது கண்ணீர் அவளை உருக்கவில்லை. அவனது ஒப்புதல் வாக்குமூலத்தை முழுவதும் கேட்டாள். இறுதியாக அவன் அழுது களைத்து நிசப்தமான போது அவள் பேசினாள். உனது கண்ணீர் உன் தவறுகளை துடைத்து விடாது. இது மன்னிப்பு பற்றிய விஷயமில்லை, இது உன் செயல்களின் விளைவு. அவள் எழுந்து நின்றாள். நான் இனி பழைய லக்ஷ்மி இல்லை. நம் வாழ்க்கை இனி ஒருபோதும் பழையது போல இருக்காது. பிள்ளைகளை நினைத்து மட்டும் தற்காலம் நீ இந்த வீட்டில் தங்கலாம். அவள் ஒரு கணம் நிறுத்தினாள். பின்னர் அவனை பார்க்காமல் சொன்னாள், ஆனால் ஒரு அந்நியனை போல. இந்த ஹாலில் உள்ள சோஃபாவில் இன்று நீ படுக்கலாம். அவ்வளவு சொல்லி அவள் படுக்கை அறைக்கு சென்று கதவை மூடினாள். அவன் அந்த குளிர்ந்த தரையில் உட்கார்ந்து மூடிய கதவை பார்த்தான். இந்த வீட்டின் உரிமையாளனாக அதிபதியாக இருந்தவன் இன்று அதே வீட்டில் ஒரு அகதியாக இருக்கிறான். காதல் உறவுகள் கண்ணாடி பாத்திரம் போன்றவை உடைந்து விழுந்தால் மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது என்று அவன் வேதனையுடன் உணர்ந்தான். போர் முடிந்திருந்தது. ஆனால் சமாதான பேச்சுவார்த்தைகள் இப்போதுதான் தொடங்கியிருந்தன. அவை நீண்டதாகவும் வேதனை மிகுந்ததாகவும் இருக்கும் என்று அந்த இரவின் நிசப்தம் அவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தது. அடுத்த காலை அந்த வீட்டில் ஒரு புதிய யுகத்தின் தொடக்கமாக இருந்தது. ஆனந்த் சோஃபாவில் சுருண்டு படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். லக்ஷ்மி காலையில் எழுந்து அவனை கவனிக்காமல் தன் வேலைகளில் மூழ்கினாள். அவள் சமையலறையில் பேக்கிங்கின் பரபரப்பில் இருந்தாள். மனுவும் அஞ்சலியும் எழுந்தபோது சோஃபாவில் படுத்திருக்கும் அப்பாவை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். அம்மா, அப்பா ஏன் இங்கே படுத்திருக்கிறார் என்று மனு கேட்டான். அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அவள் கம்பீரமாக சொன்னாள். ஆனந்த் எழுந்தபோது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நின்றான். அந்த வீடு அவனுக்கு ஒரு அந்நிய இடம் போல தோன்றியது. அவன் குளியலறைக்கு சென்று குளித்து உடைகள் மாற்றினான்.
லக்ஷ்மி அவனுக்கு ஒரு கப் டீ கொண்டு வந்து வைத்தாள், ஒன்றும் பேசாமல். அவன் அலுவலகத்திற்கு செல்ல தயாரானான். புறப்படுவதற்கு முன் அவன் அவளருகில் சென்றான். லக்ஷ்மி, நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம், அலுவலகத்திற்கு போ என்று அவள் தடுத்தாள். அலுவலகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு ஒரு சோதனையாக இருந்தது. ராஜீவ் மேனனின் குளிர்ந்த பார்வை, சக பணியாளர்களின் மெல்லிய பேச்சுக்கள், ப்ராஜெக்டில் ஏற்பட்ட பின்னடைவு எல்லாம் அவனை வேட்டையாடியது. ரியாவை அலுவலகத்தில் சந்திப்பதை அவன் முற்றிலும் தவிர்த்தான். அவளும் அவனை புறக்கணித்தாள். அவர்களது உலகங்கள் என்றென்றும் பிரிந்துவிட்டன. நாட்கள் கடந்து சென்றன. ஆனந்தின் வாழ்க்கை ஒரு சிறைச்சாலை போல ஆனது. அலுவலகத்தில் அழுத்தம், வீட்டில் புறக்கணிப்பு. அவன் இரவுகளில் சோஃபாவில் படுத்து லக்ஷ்மி அறையில் கதவை மூடி உறங்கினாள். பிள்ளைகள் அவனுடன் அத்தியாவசியமானவற்றுக்கு மட்டுமே பேசினர். அஞ்சலியின் கண்களில் அவன் ஒரு குற்றவாளி. அவன் மெதுவாக பிராயச்சித்தம் செய்யத் தொடங்கினான். வீட்டு வேலைகளில் லக்ஷ்மியை உதவ முயன்றான். பாத்திரங்களை கழுவினான், முற்றத்தை சுத்தம் செய்தான். அவள் எதிர்ப்பு எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவனது செயல்கள் அவளை தொடுகிறதா என்று அவனுக்கு தெரியவில்லை. ஒரு நாள் லக்ஷ்மி கேக் டெலிவரிக்கு சிரமப்படுவதை பார்த்து அவன் கேட்டான், நான் கொண்டு போய் கொடுக்கட்டுமா? அவள் ஒரு கணம் அவனை பார்த்தாள். பின்னர், வேண்டாம், நானே போய்க் கொள்கிறேன் என்று சொல்லி ஸ்கூட்டரை எடுத்து சென்றாள். அவனது உதவியை ஏற்க அவள் தயாராக இல்லை. ஒவ்வொரு நிராகரிப்பும் அவனது நெஞ்சில் ஒரு ஆணி போல தைத்தது. அவன் தன் கடன்களை அடைக்கத் தொடங்கினான். கிரெடிட் கார்டு பில்களை செலுத்தினான். கடனை முடிக்க முயன்றான். ஆடம்பரங்களை தவிர்த்து செலவுகளை குறைத்தான். அவன் பழைய ஆனந்திலிருந்து பெரிதும் மாறியிருந்தான். லக்ஷ்மியின் உலகம் வளர்ந்து கொண்டிருந்தது. அவளது லக்ஷ்மியின் ஹோம்லி பேக்ஸ் நகரத்தில் மெதுவாக பிரபலமானது. அவள் ஒரு சிறிய கடையறையை வாடகைக்கு எடுத்து தன் தொழிலை அங்கு மாற்றினாள். சுதாவை மேலாளராக நியமித்தாள். கடையின் திறப்பு விழாவிற்கு அவள் ஆனந்தை அழைக்கவில்லை. அவன் அந்த கடையின் முன்பு காரில் செல்லும்போது பலகையில் பளபளக்கும் அவளது பெயரை பார்த்தான். லக்ஷ்மியின் ஹோம்லி பேக்ஸ். அவனது கண்கள் கலங்கின. தான் மதிப்பு குறைவாக கருதிய சமையலறையில் மட்டும் இருக்க வேண்டும் என்று நினைத்த அந்த பெண் இன்று தன் காலில் நிற்கும் ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறாள். அந்த நிமிடத்தில் அவள் மீது மரியாதை அவனது இதயத்தில் நிரம்பியது. அவனது மாற்றங்களை பிள்ளைகள் கவனித்து வந்தனர். மனு மெதுவாக அவனுடன் பழையபடி பேசத் தொடங்கினான். அஞ்சலியின் கோபம் குறைந்து வந்தது. ஒரு இரவு சோஃபாவில் உட்கார்ந்து லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்த அவனருகில் அஞ்சலி வந்தாள். அப்பா, என்ன மோளே, அம்மா ஒரு பாடுபட்டிருக்காங்க. இனி அம்மாவை வேதனைப்படுத்தாதீங்க. அவன் தலை குனிந்து ஒப்புக்கொண்டான். இல்லை மோளே, இனி ஒருபோதும். அது ஒரு தொடக்கமாக இருந்தது. மகளுடனான உறவு மெதுவாக சரியானது. 6 மாதங்கள் கடந்தன. ஆனந்த் இப்போது அந்த வீட்டில் ஒரு நிரந்தர வாசியாக இருந்தான். ஆனால் இப்போதும் ஹாலில் உள்ள சோஃபாவில்தான் அவனது தூக்கம். அவன் அலுவலகத்தில் அதிக கவனம் செலுத்தினான். இழந்த நம்பிக்கையை மீட்டெடுத்தான். அவனது செயல்களில் ஒரு பக்குவம் வந்திருந்தது.